நைஸ் வியூ. அங்கேருந்து சீரியல் பார்க்குறக்காண்டி வால்பாறை வந்திருக்கா ஏண்டி? வால்பாறை வந்து பாக்கியா தெரியுது மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதுதான் மிச்சம் செம்மையா இருக்கு. இந்த ரூம் வேற லெவல்ல இருக்கு. செம்மையா குளிருது. இங்கே நல்லா சூடாக ஒரு கிளாஸ் இந்த குளிருக்கு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா செம்மையா இருக்கும். அதனால தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கோங்க. வால்பாறையோட டவுன் சிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு நைட்டு நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கோயம்புத்தூர் டு வால்பாறை நாங்கள் வந்து அந்த ரோட் ட்ரிப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், வர வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனரிக் பிளேஸும் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அங்கே நாங்கள் பார்த்த யானைகளோட கூட்டம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸுமே பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். கிளைமேட்டுமே பார்க்க அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க. ஸோ நாங்கள் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும். ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி வீடியோஸையும் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்ததுனால நாங்கள் வால்பாறை வர்றதுக்கு ஒரு 6:30 6:30 மணி 6:45 ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் வால்பாறையை சுற்றி பார்க்குறது சேஃப் இல்லைங்கிறதுனால நாங்கள் நேராக ரூம் ஸ்டே போயிட்டோம். இந்த ரூம் ஸ்டே பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நார்மலாக 1 நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பட்ஜெட்டாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது வந்து ரூமோட ரேட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் மொத்தமாக 5 பேர் போயிருந்தோம். நாங்கள் 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1100 ரூபா தான் 1 நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. ரூம் அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்தது. நார்மலாக அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1700 ரூபா சொன்னாங்க. நாங்கள் அகோடா அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக புக் பண்ணி போகும்போது எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக 1100 ரூபா தாங்க ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வால்பாறை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்தாச்சு ரூமுக்கு வந்து கீழே தான் வந்து கார்லாம் பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ காரையும் பார்க் பண்ணியாச்சு. மெயின் ரோட்லேயே எங்களுக்கு கிடச்சிச்சு. சிட்டிலேயே தான் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் என்னங்கிறத சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஸோ மேலே தான் இருக்குது ரூமு. மேலே போகிறோம். அவங்க தான் கூப்பிட்றாங்க. அங்கேருந்து சீரியல் பார்க்குறக்காண்டி வால்பாறை வந்திருக்கா ஏண்டி? வால்பாறை வந்து பாக்கியா நைட் சோறு சாப்பிட்றதுக்காக நாங்கள் மேக்கப் முடிச்சோம். போராட்டம் ஸோ வந்தாச்சு. எல்லா ரூம் வந்து அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொட்டாய் விடுது. போய் 8 மணி தான் ஆகுது. ஆனால் சரியான குளிர். தெரியாமல் நாங்கள் ஸ்வெட்டர்லாம் எடுக்கல. நம்ம ஊரில் ஓவர் உப்புசமாக இருந்ததுனால அப்படியே இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் வந்துட்டோம். இங்கே வந்தால் ரொம்ப குளிராக இருக்குது. ரூம் ஸ்டேலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் சாப்பிட. சரி, ஓகே. நான் வந்து வால்பாறை அப்படின்னதும் பெருசாக இங்கே எதுவும் இருக்காது. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட்டு இது பெரிய டவுனான மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. தண்ணி சூடாக இருக்கலாமோ? பரவாயில்ல, கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்கிறதுக்கு வந்து தண்ணி சூடாகவே கொடுத்துருக்காங்கல்ல. தொண்டை பேசாமல் சாப்பிட்றேன். எட்டு மணிக்கு ஒரு காக்கா கூட இல்லை. இதுதான் மிச்சம் செம்மையா இருக்கு இந்த ரூம். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்கு ஈக்குவலாக இருந்தது எங்கள் சாப்பாடு. பயந்துகிட்டே இருந்தோம் வெளியே ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குமோன்னு. பட் சூப்பராக இருந்தது. ஓரளவுக்கு பட்ஜெட்டான ஒரு இடத்துல ஒரு மெஸ்ஸில் தான் போய் சாப்பிட்டோம். மணி எத்தனை ஆச்சு? 8:45 ஆக போகுது. சரி, அப்படியே வால்பாறை பஸ் ஸ்டாப்பை போய் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. ஆக்சுவலி இதுதான் வால்பாறை பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன். இன்னும் 9 கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ளேயே அப்படின்னா
பெருசா எந்த ஒரு கடைகளும் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை, நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வரும்போது எல்லா கடையும் ஓப்பன்ல இருந்தது. 9 மணி தான் ஆகுது. கிளைமேட் செமையா சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிறதுனால டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடையை. பஸ் ஸ்டாப்ல பஸ் கூட இல்லை. ஏதோ நல்ல வேளை நம்ம வந்தது, ரூம் விட்டு வெளியே வந்தது சாப்பிட்டுட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோ, கடைகள் நிறைய கடைகள் க்ளோஸா இருக்குது இல்ல. அப்படியே அது லாஸ்ட் வரைக்கும் போகலாம் போல. பரவாயில்ல, இது கொஞ்சம் மெயின் ஏரியாங்கிறனால இங்க நிறைய கடைகள் ஓப்பன்ல இருக்கு. இங்க நல்லா சூடா ஒரு கிளாஸ் இந்த குளிருக்கு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா செமையா இருக்கும். அதனாலதான் நாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டோம், பட் இருந்தாலும் ஏதாவது இந்த கிளைமேட் சமைச்சிருன்னு இருக்கா, சூடா டீ காஃபி அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சுட சூடா இருக்கிற ஐட்டம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். முடிய பாருங்க. ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சூடா டீ காஃபிலாம் குடிச்சாச்சு. குடிச்சிட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். மேலே 3 சின்னது கீழே விழுந்துருச்சு நடந்துட்டு வரும்போது. அதனால அதை முன்னாடி ஊழ விட்டுட்டே அவங்க அப்பா கூட போயிட்டு இருக்கிறா. ஆனால் வந்தப்போ எங்களுக்கு இது ரொம்ப குளிராக இருந்த மாதிரி இருந்தது. ஐயோ சொட்டெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே, அவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வெளியே சுற்றுனதும் பாடி வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் கூலிங் தெரியல. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு நடந்துட்டு இருக்கோம். ஆனால் பெருசாக வால்பாறையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஏன் அப்படியா, அந்த டீ எஸ்டேட்டு, அந்த க்ரீனரி இதெல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் ஏதோ ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல். இப்போ வந்து ஏதோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ கெஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். புதுசாக ஒரு இடத்துக்கு வந்த மாதிரியே இல்லை. எனிவே இந்த டே நல்லபடியாக போச்சு. இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு தான் போகிறோம். இனி தலைவர் வந்து கொஞ்ச நேரம் வேலை செய்வார், ஒரு ஒர்க் இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு நாளைக்கு எங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் பண்ணிவிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் குயிக்காக வேக்கப் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ குயிக்காக வேக்கப் ஆகி நாளைக்கு இங்கேருந்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் எல்லாம் போட்டுட்டு ஒரு 7 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த நைட்டு ரொம்ப சிம்பிளாக வால்பாறை ஸ்டேவோடு முடிஞ்சிருச்சு. நிஜமாக எக்ஸ்பெக்டே பண்ணல, வால்பாறைக்கு வருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே வந்தாலும் ரூம் ஸ்டே பண்ணி இப்படி வால்பாறையில் 1 நைட் ஸ்டே பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எது பண்ணாலும் அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து கிளம்புனாதான் எல்லாரும் வெளியே போக முடியும் போல. நான் டபுள் மைண்டாகவே இருந்தேன். ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்குது, நைட்டு முடிச்சிருக்கணுமே அப்படிங்கிறனால நான் யோசித்தேன். சொன்னதும் அவர் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, கிளம்பி கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போ போய் நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் பார்க்கலாம். என்னது ஆமாம், இது நம்ம இப்படியே வந்தோம் அப்படின்னா இது அங்கே தண்ணி ஓடுது போல். அது போக இங்கே ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். பட் ஒன்றும் வியூ ஒன்றும் தெரில. இதுவே நம்ம காலையில் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. என்ன பண்ணுறது, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எடிட் பண்ணுறது. டைம் எவ்வளோ? சூப்பர். பேய் மாதிரி உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் எல்லோரும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம போகிற பக்கம்லாம் லேப்டாப் பற்றிக்கு வேலை பார்க்குறோன்னு யாருக்கும் தெரியறதில்ல. எல்லாம் தூங்கி ஆகுது மேடம். வா, வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருக்கலாம். வெளியே வந்தால் தான் தெரியும். சும்மா இருக்குல்ல, டைம் ஆச்சு. அது மான் தானா? கரெக்டாக பாரு, அந்த மரத்துக்கு பின்னாடி தெரியுதா? ஆமாண்டி, எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. பரவாயில்ல, இந்த வருது வருது மச்சி. அங்க பாரு மானு, மானு. ஓ,
ஸோ ஜஸ்ட் 1200 ரூபாய்க்கு இப்படி ஒரு சூப்பரான பேக்ரவுண்டோட கொடுத்து ஒரு ஹோம் ஸ்டே கொடுத்தா வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களோ. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக இருந்ததுங்க. இவங்க கிட்ட 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹைஃபையான ரூம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட டீட்டெயில் நான் கமெண்ட்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வால்பாறை போனீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த டேல நிறைய சைட் சீன் பிளேசஸ்லாம் போக போகிறோம். எங்கெல்லாம் போக போகிறோம், செம்ம சூப்பரான நிறைய பிளேஸ்லாம் போயிருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until bye bye. Thank you.